இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று ஜனவரி மாதம் 27ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இயேசுவோடைய வார்த்தை இவ்வாறு இருக்கும்: என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுறவங்கெல்லாம் விண்ணகத்தில் நுழைய முடியாது. மாறாக என் தந்தையின் திருவுளப்படி யார் நடக்கிறார்களோ அவர்கள்தான் என்ன முடியும், விண்ணகத்தில் பிரவேசிக்க முடியும் என்ற இயேசப்பா சொல்லுவார். இன்றைய வாசத்தை கவனிக்கணும். நம்ம என் சகோதரர் யார், என் தாய் யார், என் சகோதரி யார்? தந்தையின் திருவுளப்படி நடக்கிறவர், தந்தையின் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்கிறவர் யாரோ அவங்க தான் என்னுடைய தாய், அவங்க தான் என்னுடைய சகோதரர், அவங்க தான் என்னுடைய சகோதரி என்று தன் உறவுகள் யார் என்று ஏசப்பா அங்கே வெளிக்காட்டுறாரு பாருங்க. இப்போ நாம் ஏசப்பாவுடைய சகோதரனாகவோ சகோதரியாகவோ தாயாகவோ தங்கையாகவோ இருக்கணும்னா நாம் என்ன பண்ணணும்? தந்தையின் திருவுளம் என்னவென்பதை அறிந்து அதன்படி வாழ்ந்தால் மட்டுமே நாம் ஏசப்பாவுடைய உடன் பங்காளிகளாக முடியும். பவுல் சொல்வார் இல்லையா, நம்முடைய மூத்த சகோதரர் ஏசப்பா அவருடைய சிலுவை மரணத்தின் வாயிலாக நாம் அவருடைய உடன்பிறப்புகளாக இருக்கிறோம். நாம் அது உண்மை என்றால் நாம் தந்தையின் திருவுளத்தின் நிறைவேற்றி தந்தையுடைய வார்த்தைப்படி வாழுகிற பிள்ளை நாம் இருக்கிறோம். அப்படி இருந்தால்தான் நாமெல்லாம் யாரு? ஏசப்பாவுடைய தம்பி தங்கைகள். நீங்கள் முதல்ல வாசிக்கிறோம். நம்ம தாவீது ராஜா ஓபேது வீட்டிலிருந்து உடன்படிக்கை படையை மிக மகிழ்ச்சியோடு ஆட்டி பாடி கொண்டாட்டமாக கொண்டு வர்றார் எருசலேம் நகருக்கு. அந்த நிகழ்வு வாசிக்கிறேன். இப்போ இந்த வாசகம் ஏன் இப்போ கொடுக்க, இதுக்கு இது 6ஆம் அதிகாரம், நம்ம 5ஆம் அதிகாரம் வாசித்து பார்க்கணும். நம்ம சனிக்கிழமை வாசகம் வாசித்தோம். இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுறாங்க? தாவீது அரசர்கிட்ட போகிறாங்க, அங்கே பெரியவங்களும் போகிறாங்க. தாவீதே என்ன பண்ண, எங்களை ஆட்சி பண்ணுங்க, எங்களை வழி நடத்துங்க. சவுல் இருந்தால் சரியில்லை, அவர் கடல் வர நிறுத்திட்டார், தூக்கி போட்டார். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, என்ன எங்களை ஆட்சி பண்ண மக்கள் கேட்பாங்க. அதன்படி கடவுள் தாவீதை அரசராக என்ன பண்ணுவார்? அபிஷேகம் செய்வார். அவர் அபிஷேகம் செய்து அடுத்த நிகழ்வு வாசிக்கிறோம். நம்ம பெலிஸ்தியர்கள் இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக பாளையம் இறங்குவார்கள், போருக்கு வந்து நிற்பாங்க. அப்போது தாவீது ராஜா செய்கிற முதல் காரியம், ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே பாருங்க படையெடுத்து வந்து நிற்கிறாங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நாங்கள் போய் சண்டை போடுவா, அந்த பெலிஸ்தியர்கள் என்கிட்ட ஒப்படைப்பீங்களா நீங்கள், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க என்று கடவுளுடைய அனுமதியை திருவுளத்தை அறிய கேட்பார். ஆண்டவர் சொல்லுவார், தாவீது போ, தைரியமா போ. அந்த பெலிஸ்தியர்கள் உங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க? தோப்பாங்க. அந்த படையை நீ என்ன பண்ண கைக்கொள்ளுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவார். போவார், வெற்றி பெறுவார். அது பின்பது வாசிக்கும். மீண்டும் என்ன பண்ணுவாங்க? பெலிஸ்தியர்கள் மீண்டும் சண்டைக்கு வருவாங்க. அப்போதும் பாருங்க, அப்போதும் தாவீது என்ன பண்ணுவார்? திரும்பவும் போ, ஆண்டவர்கிட்ட போ, ஆண்டவரே திரும்ப வந்துருக்குறாங்க, ஆண்டவர் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, சண்டைக்கு போவா, எங்கள் அனுமதி கொடுங்க என்று கேட்பார். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நீ முன்னிருந்து போய் தாக்காதே, அவங்க முன்னேறி வரட்டும், உன்னை விட்டுட அவங்கள, நீ பின்பக்கமாக சுற்றி வளைத்து அவருடைய தாக்கி என்ன பண்ணு, நீ வெற்றி பெறுன்னு சொல்லுவார். ஏன் அதை சொல்லுவாருன்னா, தாவீதினுடைய ஒவ்வொரு அசைவும் ஆண்டவருடைய திருவுளப்படி நடந்தது. தாவீது என்ன செய்கிறாரோ அவை அனைத்தையும் என்ன பண்ணாரு? அவருடைய பாத்திரம் வச்சார். ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நான் செய்கிறேன். இதை பாருங்க, வந்து நிற்கிறாங்க, நான் என்ன பண்ண சொல்லுங்க, நான் சண்டைக்கு போவா, சமாதானம் போவா, என்ன உங்க வார்த்தை சொல்லுங்க என்று அனைத்தையும் கடவுளின் திருவுளப்படி வாழ்ந்தவர் தாவீது அரசர். எனவே தான் என்னவோ ஏசப்பா தன்னை தாவீதின் மகன் சொல்லிக்கொள்ள அவர் ஆசைப்பட்டார். மெசியாவுக்கு இன்னொரு பெயர்னது தாவீதின் மகன், மறந்துடக்கூடாது. நம்ம இவ்வாறு தாவீது அரசர் தன்னுடைய ஒவ்வொரு நிகழ்விலும் தன் ஒவ்வொரு வாழ்க்கை ஒவ்வொரு துளிகள் என்ன பண்ணாரு? அவனுடைய வார்த்தை கேட்டு செஞ்சார்.
அதை கேட்காம செஞ்சது ஒரு காரியம்தான். இத்தியன் உரிய மனைவியோடு தவறு செய்தது. அவர் தன்னை அனுபவிச்சார். அவர் மற்ற அனைத்திலும் என்ன பண்ணாரு? கடவுளுக்கான பிள்ளை அவர் வாழ்ந்தார். சகோதரர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தாவீது அரசரை பின்பற்றுவோம். தந்தையின் திருவுளப்படி அவருடைய விருப்பம் என்னவோ அதை கேட்டு செய்வோம். எப்படி பிரதர் கேட்கறது? ஆண்டவர் விழுந்து பேசுவார் நம்மகிட்ட. உண்மையாகவே நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆண்டவர் பார்த்து வைக்கும் பொழுது உள்ளிருந்து ஆண்டவர் பேசுவார். எப்பா இது இப்படி செய், இங்கே போகாது, தவறான பாதை என்று நமக்கு உள்ள ஆன்மா பேசும் பாருங்க. ஆண்டவர் பேசுவார். அதன்படி நாம் நேரிய பாதையில் சென்றோம் என்றால், நல்ல வகையை பின்பற்றினோம் என்றால், கடவுளுடைய காரியத்தை எது நம்ம தெரிந்து அதை ஃபாலோ பண்ண வச்சிங்களேன், நாம் தான் ஏசப்பாவுடைய சகோதர சகோதரிகள். அதற்காக ஜெபிப்போம். ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக சகோதரராக வாழ முயற்சிப்போம். நான் சந்திப்போம்.